ரட்சிப்பின் அதிபதியாம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 2 அதிகாரம் 12 இப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டு தூற்றிக்கொண்டு என்று சொல்லி யோபுவினுடைய தீமைகளை நேரிட்ட தீமைகளை அவருடைய நண்பர்களாகிய 3 பேர் எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார்கள் கேள்விப்பட்ட பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்தபோது அவன் உரு தெரியாமல் சிதைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அவர்கள் அதிர்ந்து போய்விட்ட ஒரு சூழ்நிலையை இந்த பகுதி காண்பிக்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் யோபுவை குறித்து ஒரு அழகான ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்திருந்தார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன் என்று சொன்னபோது சத்ருவானவன் அதற்கு விரோதமாக ஒரு காரியத்தை சொன்னபொழுது அவன் விருதாவாகவா இந்த சர்டிஃபிகேட் வாங்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விருதாகவா உமக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லியெல்லாம் குற்றச்சாட்டுகளை எழுப்பினபடியினாலே அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் முறியடித்து அவனுக்கு நான் கொடுத்த சர்டிஃபிகேட் சரியே என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக ஆண்டவர் முயற்சித்த போது இங்கே சத்துருவானவன் ஆண்டவரிடத்தில் வாங்கி கொண்ட பெர்மிஷனின் மூலமாக அவனை சிதைத்திருக்கிறதை, உரு தெரியாமல் சிதைத்திருக்கிறதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இதே போலத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரத்திலே சொல்லும் பொழுது இயேசுவை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார். இயேசுவை அழகுள்ளவராக கண்டவர், 1000-10,000ங்களில் சிறந்த அழகுள்ளவராக கண்டவர், அவரில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அழகை கண்ட அவரை எட்டி பார்க்கும் பொழுது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் நொறுக்கப்பட்டிருந்த, சிதைக்கப்பட்டிருந்த, உரு தெரியாமல் அழகற்று காணப்பட்ட, சௌந்தரியமற்று காணப்பட்ட ஒரு நிலைமையைத்தான் இங்கே ஏசாயா தீர்க்கன் இத்தனையாய் கூறுகிறார். ஆண்டவரே, இத்தனையாய் நொறுக்கப்பட்டிருக்கிறீரே, இத்தனையாய் சிதைக்கப்பட்டிருக்கிறீரே, உம்முடைய தாடை மயிர்களெல்லாம் புடுங்கப்பட்டிருக்கிறது, உம்முடைய முகத்திலே காரி உமிழ்ந்திருக்கிறார்களே, உம்முடைய தலையிலே முற்கிரீடத்தை வைத்து கோலினால் அடித்திருக்கிறார்களே, உம்முடைய முதுகெல்லாம் உளப்பட்ட ஒரு நிலத்தை போல மாறியிருக்கிறதே, உமக்கு விரும்பத்தக்க ரூபம், நாங்கள் எங்களுடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிற அளவிற்கு நீர் சிதைக்கப்பட்டிருக்கிறீரே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது ஏசாயாவே அதற்கு பதில் சொல்லுகிறார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். காரணம் எதற்காக உட்படுத்தினார்? தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவருக்கென்று அநேகம் பிள்ளைகளை, அவருக்கு சந்ததியை உருவாக்கும்படியாக அவர் நீடித்த நாளாய், முடிவில்லாத ஆரம்பமும் அவர்தான் முடிவும் அவர்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு நீடித்த நாளாய் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவை அநேக பிள்ளைகளுக்கு சந்ததியை அவருக்கு சந்ததியாக கொடுக்கும் வண்ணமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்படுத்தினார், நொறுக்க சித்தமாகி என்று இங்கே ஏசாயா சொல்லுகிறான். இதை எபிரேயாக்கியனிடத்தில் கேட்டால் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஏனென்றால் தம்மாலையும் தமக்காகவும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று சொல்லி எதை காண்பிக்கிறது? ரட்சிப்பின் அதிபதி என்கிற ஒரு பட்டத்தை வாங்குகிறதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கொடுத்த விலைக்கிரயம் மிகவும் ஏராளம். மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியில் அநேக அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்யும் பொழுது அத்தனை மகிமைப்பட்ட என் இயேசு அந்த உபத்திரவத்தின் வழியாக, அந்த பாடுகளின் வழியாக
பாடுகளின் பூரணத்தை நோக்கி அவர் கடந்து செல்லும்பொழுது அவருடைய சரீரத்திலே ஏற்பட்ட அத்தனை காரியங்கள் பாடுகளின் பூரணம் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பட்டம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் படித்து பட்டம் வாங்கிவிடலாம், காசு கொடுத்து பட்டம் வாங்கிவிடலாம். இன்றைக்கு டாக்டர் பட்டமெல்லாம் அப்படியாக கிடைக்கிறது, காசு கொடுத்து வாங்கிவிடலாம். ஆனால் என் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பின் அதிபதி என்கிற பட்டத்தை வாங்குகிறதற்கு அவர் இத்தனையான ஒரு விலைக்கிரயத்தை அவர் செலுத்த வேண்டியதாயிற்று. உபத்திரவங்களின் பூரணத்தை தன்னுடைய சரீரத்தில் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. ஏனென்று சொன்னால் அன்றைக்காவது யோபு தனக்கென்று ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும்படியாக அவர் அத்தனையாய் ஒரு வேதனைகளை அனுபவித்ததை பார்க்கிறோம். ஆனால் என் இயேசுவோ நாம் அநேகம் பிள்ளைகளாகிய நாம் அந்த பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாக பல்குள்ளவர்களாய் மாறும்படியாக சிதைக்கப்பட்டிருக்கிறத, உரு தெரியாமல் நொறுக்கப்பட்டிருக்கிறத, தேவனோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று சொல்லியிருக்கிறதே, அத்தனையாய் நொறுக்கப்பட்டிருக்கிறத என் வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கை, நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியாக நொறுக்கப்பட்டிருக்கிற ஒரு இயேசு என்று என் வேதம் அடையாளம் காட்டி கொடுக்கிறது. ரட்சிப்பின் அதிபதி என்கிற பட்டத்தை பெறுகிறதற்கு என் ஆண்டவர் கொடுத்த விலைக்கிரயம் ஏராளம். எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு அழகையெல்லாம் இழந்து சௌந்தரியத்தை எல்லாம் இழந்து அவருடைய முகத்தை மறைத்து நாம் கொள்ளுகிற அளவிற்கு அத்தனை கேடடைந்தார் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய முகத்தை இந்த நாளில் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே, ரட்சிப்பின் அதிபதியே, எங்களுக்காக இத்தனையாய் பாடுகளின் பூரணத்தை நீர் அனுபவித்திருக்கிறீரே, எங்களை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக, பரலோக ராஜ்யத்தின் வாசிகளாய் மாற்றத்தக்கதாக இத்தனை விலைக்கரையும் செலுத்தியிருக்கிற உமக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் வாழ்வோம் என்று தீர்மானித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த பரம அழைப்பிற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக.